ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணுக்கு ஒரே வாமிட்டாக வந்துன்னு இருக்குது. எனக்கு ஏதாச்சும் புளிப்பான்னு கேட்டுருக்கா. அதுக்காக தான் புது ஐடியா கண்டுபிடிச்சிருக்கு. எவ்வளோ புது ஐடியா? எனக்கு இதுதானே புதுசு. பார்த்துங்க, இதை கட் பண்ணி ஊறுகாய் செய்யலான்னு இருக்கும். ஓகே தானே? அந்த மாங்காவை கழுவி எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் சின்ன கத்தியில் சரியாக முடியல. எனக்கு தெரிஞ்ச ஊறுகாய் நான் போடலான்னு இருக்கேன் என் பொண்டாட்டிக்காக. முடிஞ்சா வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஆனால் பெரிய கத்தியில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கத்தியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாங்காய் மட்டும் இந்த சைடு இருக்குன்னா நடுவில் கட் பண்ணக்கூடாது, சைடாக தான் கட் பண்ணணும். எனக்கு தெரியும், இருந்தாலும் இவ்வளோ டெஸ்ட் பண்ணணும் எனக்கு கரெக்டாக கட் பண்ணுறாளான்ட்டு. வாங்க இப்படி கட் பண்ணிடணும். சாப்பிடணும் போல இருக்கா? இது ஸ்கொயராக தான் கட் பண்ணணும். இந்த சைஸில் கட் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் சில தெரியாது அவங்க கற்றுங்க. கற்றுத்தரோம் உங்களுக்கு. எல்லாம் மாங்காவையும் ஊறுகாய் போட்டோம். போட்டோம். எனக்கு தாளிச்ச கொஞ்சம் ஊறுகாய் விட இந்த அடை ஊறுகாய் தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டில் இருந்துச்சு. இந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டு வந்துட்டா. இங்கே வந்து தாலிக்காக அந்த ஊறுகாய் கேட்டு என்னை சொல்லுவா. சரி ஓகே, மாங்காய் ஒரு கேஜி வாங்கிட்டு வந்து இதை கட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணுறோம். இது வந்து ஊர்ல இருந்து வந்த மாங்காய். ஆமாம், மதுரைங்களா? புளிப்பு மாங்காய், ரொம்ப புளிப்பு. இருந்தாலும் இவ கேட்கறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால் நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சின்ன வயசில் பார்த்துருக்கேன், இருந்தாலும் அதை வச்சு ட்ரை பண்ணுறேன். பொண்டாட்டிக்காக சொல்லி கொடுக்கல, பார்த்தேன். அம்மா செஞ்சதை பார்த்துருக்கேன். மாங்காய் உப்பு தேவையானது அவ்வளோ. நீங்கள் செய்யல. எனக்கு வேண்டியதையும் நானே செய்யணும், உங்களுக்கு வேண்டியதையும் நானே செய்யணும். போய் சொல்கிறா. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு நான் தான் சமைக்கிறேன். வாமிட்டது தலைவலி இதுன்னு சொல்லிட்டு என்னை பாத்திரம் விடுறா. இப்போ பார்த்தா இவ தான் எல்லாம் செய்கிறான். நைட்டு இவ தான் செஞ்சு கொடுக்குறா. அதை நான் மாற்றி சொல்லுவேன். காலையில் நான் தான் செய்கிறேன். சீரியஸாகவே. வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் ஒரு வெப்பாக இருக்குது. குழம்பு எப்போம்மா செஞ்சேன்? இந்த குழம்பு வேறு யார் செய்யணும்? எப்போ செஞ்சேன்? காலையில் எப்போ செஞ்சேன்? நைட்டு குழம்பு காலையில் ஊற்றுறா வச்சு எனக்கு. நான் சொல்லக்கூடாது, அப்புறம் நான் கேஸில் மாட்டிப்பேன். பரவாயில்ல, மாட்டிக்கோ. மாங்காய் கொஞ்சம் வெயிடி இதெல்லாம் இவ்வளோ மாங்காய் இருக்குதா? தூடு கொடுப்பாங்க. பாருங்க, கொட்டையை மட்டும் விட்டுருங்க. ரெண்டு சைடு கட் பண்ணுங்க. வாய் சைடு கட் பண்ணே சார். மாங்காய் ஊறுகாய் திரும்பி போட்டுருங்க. பெருசு பெருசாக போடுவோம், சின்ன சின்னதாக போட்டாக்கா பரவாயில்ல, சுருங்கிடும். சொல்லுங்க. சுருங்கும். எங்கள் அம்மா நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவாங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கணும் இந்த சைஸில் எங்கள் அம்மா நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவாங்க. சும்மா உப்பு போட்டு ஊற வச்சு அவிச்சிட்டு வெங்காயம் முடிச்சு வெயிலில் காய வைப்பாங்க, ஊற வைப்பாங்க. இந்த மாதிரி எடுத்து இதை 3 பீஸாக வைக்கணும். கரெக்டாக இருக்கும். வெயிலில் காய வைப்பாங்க, ஊற வைப்பாங்க, காய வைப்பாங்க, ஊற வைப்பாங்க. ஃபஸ்ட்டு தாளிப்பாங்க பாருங்க. காஞ்சி மிளகா வெங்காயம்லாம் வறுத்து போட்டு செம்மையாக அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் கெடாது. அப்படியா? ஆனால் என்ன அது எங்களுக்கு வருஷத்துக்கு வராது. நாங்கள் ஒரு சுமார் ஒரு 3 கிலோ 4 கிலோ ஊறுகாய் போடுவோம். ஆனால் வீட்டில் நாங்களே சொல்லி சாப்பிடுவோம். 3 கிலோ 4 கிலோலாம் வருஷத்துக்குலாம் வராது. இது
அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா தேசி நெல்லிக்காவும் கூட சேர்ந்து செஞ்சுருவாங்க. பாதி நெல்லிக்காய் ஊறுக்காய், பாதி நெல்லிக்காய் தேன் இந்த தித்திப்பு நெல்லிக்காய் வெள்ளம் போட்டு பாருங்க ஆஃபாக கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு 3 பீஸ் பெருசாக தான் 4 கட் பண்ணலாம். பாருங்க எல்லா வீட்டுக்காரனும் கல்யாணத்துக்கு முன்னே ஜாலியாக இருக்கலாம். அம்மா எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் வேலை செய்யணும். இல்லை புருஷன் முன்னாடிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாயிடும். விடுங்க சார், நானே கட் பண்ணுறேன். பரவாயில்ல. நீங்களா கட் பண்ணணும்னு சொல்லுவீங்களா? நீங்களா நானே பார்த்துக்கணும்னு சொல்லுவீங்களா? கடைசியில் வந்து நீ என்ன வேலை வாங்குறேன்னு சொல்லுவீங்களா? அப்போ எங்கள் அன்பை எப்படி தான் நாங்கள் காட்டுறது? அப்புறம் ஏன் சார் சொல்கிறீங்க? சொல்லுவோம் அப்படிதான். ஓகே, இன்னும் ஒரு மாங்காய் தான் இது முடிச்சிட்டோம். ஒரு ஆளுக்கு 6-7 மாங்காய். இதே போல அம்மா மட்டும் பார்த்தாங்க. என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மா பேச்செல்லாம் இல்லை, ரீச் மட்டும்தான். எந்த அந்த ப்ராப்பர்ட்டியை எந்த சோபா மேலே ஏறுன்னு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது லாஸ்ட் மாங்காய் கட்டிங். இந்த அளவுக்கு இது ஒரு பானையில் உப்பு போட்டு வைங்க. மண் பானையில் இருந்தால் ஸ்டீலில் இருக்காதீங்க, நல்லா இருக்காது. பாத்திரம் கெட்டு போயிடும், உப்பு பாத்திரத்துக்கு அழுக்கு போகாது. ஆமாம், ஓட்டை ஆகிடும் பாத்திரம். ஸ்டீல் பாத்திரம் ஓட்டை ஆகிடும். உப்பு அரிக்கிற தன்மை உள்ளது இல்லையா? அது மாங்காய் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.